இன்னைக்கு நம்ம வீடியோவில் 2 ஓப்பனிங்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ன்ஷிப், செகண்ட் வந்து 0 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. இந்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அப்ஸ்டா பிட் கம்பெனியில் வந்து இன்டர்ன்ஷிப் ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐ ஃபோக்கஸ்டு. நீங்கள் 2026 பேட்ச் இருக்கீங்க, பிடெக் இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெலவெண்டட் இருக்கீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து ரிமோட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி லொக்கேஷன்ஸ் இதுதான். ஸோ மெயினாக இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா ஃபுல் ஸ்டாக். ஃபுல் ஸ்டாக்னா உங்களுக்கே தெரியும், ஐ மீன் சில பேருக்கு தெரியலனா ஃபுல் ஸ்டாக்னா என்னன்னு சொல்லிடுறேன். போத் காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட். அதாவது எப்பயுமே வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் செப்பரேட்டாக இருப்பாங்க, பேக் எண்ட் இருப்பாங்க. ஒரு 3 to 4 இயர்ஸுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் சொல்லுவாங்க. பட் இந்த கம்பெனியில் வந்து ஃபுல் ஸ்டாக் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற கூகுள் ஏதாவது யூடியூப்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, இல்லை பேங்க் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் ஒரு பேசிக்காக ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், பூட்ஸ்ட்ராப் இதெல்லாம் வந்து நீங்கள் W3 ஸ்கூல்ஸில் போயிட்டு பேசிக்காக நீங்கள் பார்த்தாலே உங்கள் இன்டர்ன்ஷிப்ஸில் இன்டர்வியூஸில் கிராக் பண்ண முடியும். பேக் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் இல்லை ஜாவா இது ரெண்டுத்தில் ஏதாவது உங்களுக்கு, அதாவது பேக் எண்டில் நீங்கள் வந்து உங்கள் ஜிமெயிலில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும் டேஷ்போர்ட். ஸோ அது வந்து பேக் எண்டில் ரன் ஆகுது. ஸோ பேசிக்காக அதில் விஷயம் நீங்கள் தெரிஞ்சாலே இந்த இன்டர்ன்ஷிப்பை கிராக் பண்ண முடியும். நீங்கள் வந்து W3 ஸ்கூல்ஸில் போயிட்டு செக் பண்ணலாம். நான் அந்த வெப்சைட்டுமே கீழே நான் கொடுக்குறேன். மெயினாக நீங்கள் 2026 கிராஜுவேட் ஆக போகிறீங்கன்னா உங்கள் ரெஸ்யூமில் HTML, CSS, JavaScript ரிலவெண்டட் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணி இந்த கீ ஸ்கில் செட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். பேசிக்காக உங்களுக்கு SQL இல்லை நோ SQL தெரிஞ்சிருக்கணும். க்ளவுடில் அஷூர், GCP. ஸோ இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பேசிக்காக உங்களுடைய ப்ராஜெக்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஈஸியாக இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிக்காக உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் லெவல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஐ மீன் கம்யூனிகேஷன்ஸ்க்கு ஒரு பேசிக் லெவலில் இருந்தீங்கன்னா உங்கள் ரெஸ்யூமை வந்து இந்த ஜேடிக்கு ஏற்ற மாதிரி ATS ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் மாற்றி நீங்கள் அப்லோட் பண்ணாலே ஸோ வில் கெட் அன் இன்டர்ன்ஷிப்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 0 to 2 இயர்ஸ் சேம் கம்பெனியே வந்து ஃபுல் டைமுக்கு ஹையர் பண்ணுறாங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து வேறு ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா லைக் பேசிக் மேண்டேட்ரி ஸ்கில் செட் சொல்லிடுறேன். ஸோ ஃபுல் ஸ்டாக்னாலே உங்களுக்கே தெரியும் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் 0 to ஃப்ரெஷர்ஸ். ஸோ உங்களுக்கு HTML, CSS அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு TypeScript, Node.js அண்ட் React, Next.js இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இன்டகிரேட் வித் LLM லார்ஜ் லாங்குவேஜ் மாடியூலில் உங்களுக்கு API வச்சு இன்டகிரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு HTML, CSS இல்லை React.js தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் ப்ராஜெக்ட் வச்சு பண்ணியிருக்கீங்க, இல்லை AWS இல்லை Azure ஏதாவது வச்சு பண்ணியிருக்கீங்கன்னா யூ கேன் ஹைலைட் த ப்ராஜெக்ட் டெக்னாலஜிஸ். நீங்கள் எப்பயுமே ஃப்ரெஷராக இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா உங்களுடைய காலேஜ் ப்ராஜெக்டில் இல்லை நீங்கள் மினி ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து இந்த டெக்னாலஜி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள், டெக்னாலஜி யூஸ்டு அப்படின்னு சொல்லுங்கள், டெக்னாலஜி ஒர்க்ட் அப்படின்னு போடுங்க. இதுவே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கில் செட்டுன்னு போட்டு இதை போட்டிருந்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆகாது. நீங்கள் கரண்ட்டாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா LLM இல்லை நீங்கள் வந்து React அண்ட் Next.js ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அண்டரில் போட்டிங்கன்னா யூ வில் ஷார்ட் லிஸ்ட் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ரெஸ்யூம். ஸ்க்ரீனிங் ரவுண்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆவீங்க. ஸோ இதுதான் மேண்டட்ரி ஸ்கில் செட். ஸோ இங்கே பாருங்கள், TypeScript, Node.js, LLM அண்ட் HTML, CSS உங்களுக்கே தெரியும் ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக்னால HTML, CSS இது பேசிக்காக இருக்கணும். ஸோ நான் கீழே வந்து லிங்க்கும் அண்ட் தென் W3 ஸ்கூல் லிங்க்குமே நான் மென்ஷன் பண்ணுறேன், அந்த வெப்சைட்டோட லிங்க் அண்ட் பேசிக்காக ஒரு ஆப்டிடியூட் கிளியர் பண்ணுறதுக்கான லிங்க் அண்ட் ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான எல்லா லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் உங்கள் ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். டூ வெல், ஆல் தி பெஸ்ட். உங்கள் கமெண்ட் செஷனில் ட்ராப் பண்ணுங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா.